ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயிருந்தது. 93.80% மாணவ மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் நம்ம குளச்சல் பள்ளிகளில் உள்ள தேர்ச்சி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னாக்கா, ஒரு 4 பள்ளிகளோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி, இளம்பவளை ஸ்கூல், ஓரியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த 4 ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. விகேபி ஸ்கூல், செயின்ட் அன்னைஸ் இதுக்குள்ள மார்க் விவரங்கள் நமக்கு தெரியாது. நம்ம பேசுகிறது இந்த 4 பள்ளிகளோட மட்டும் தான் பேசுகிறோம். இந்த 4 பள்ளிகளில் முதல் மதிப்பெண் குளச்சலிருந்து செயின்ட் மேரிஸ் பள்ளி மாணவி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பேர் விவரம் தெரியல. 492 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இரண்டாவது இடம் செயின்ட் மேரிஸில் 485. அதே மதிப்பெண் இளம்பவளையில் மாணவி சிஜானா எடுத்திருக்காங்க. 485 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் படிச்சிருக்காங்க இளம்பவளை ஸ்கூல்லையும். மூன்றாவது இடம் முதல் மற்றும் 2 மதிப்பெண்கள் 2 பள்ளிகளும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க. ஓரியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஜோசப் ஸ்கூலும் முதல் மதிப்பெண் 483, இரண்டாவது மதிப்பெண் 480 அப்படி எடுத்திருக்கிறாங்க. அதில் ஓரியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபஹ்மிதாங்கிற மாணவி 483 எடுத்திருக்காங்க. நஸ்மிங்கிற மாணவி 480 எடுத்திருக்காங்க. ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் முதல் மதிப்பெண் எடுத்தது மாணவி சைதன்யா 483 எடுத்திருக்காங்க. இரண்டாம் மதிப்பெண் மாணவி அபிலா பாத்திமா எடுத்துருக்காங்க. அபிலா பாத்திமா நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அஷ்ரஃப் அலி அவருடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தேர்வு முடிவுகள் பற்றி நம்ம பேசணுன்னாக்கா, அரசு உயர்நிலைப்பள்ளி இளம்பவளை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை சேர்க்கறதுக்காக வேண்டிட்டு இந்த பெற்றோர்கள் தயக்கம் காட்டுற இந்த காலகட்டத்தில் அந்த பள்ளி மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு. குளச்சல்லே 2வது இடம்னு நினைக்கிறேன். 485 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதற்காக வேண்டி என்னுடைய முதல்கண் நன்றியினை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பள்ளியில் மாணவ மாணவிகளை சேர்க்கறதுக்காக வேண்டிட்டு அரும்பாடுபட்ட கடுமையான முயற்சிகள் எடுத்த முன்னாள் பெற்றோர் சங்க தலைவர் நாசர் அவர்கள், தற்போது பெற்றோர் சங்க தலைவராக இருக்கிற நண்பர் நிசார் மற்றும் நமது சேர்மன் அவர்கள் மற்றும் நமது அந்த பகுதி கவுன்சிலர்கள், மேலும் சமூக நல அமைப்புகள், ரெயின் டிராப்ஸ், மெப்ஸ் போன்ற சமூக நல அமைப்புகள் அந்த பள்ளியுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்காங்க. அந்த பள்ளி மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படிக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்துங்கிற பல முயற்சிகள் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருக்குமே தெரியும். அதற்காக வேண்டி நான் இப்போ குறிப்பிட்ட அனைத்து அந்த இயக்கங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் நான் எனது முதற்க நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இளம்பவளை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி விகிதம் பெற்றிருப்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓரியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்வு முடிவில் இந்த மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெற அயராது உழைத்த அனைத்து பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி நிர்வாகம், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம மாணவ மாணவிகள் நல்ல முறையில் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அயராது உழைத்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும்